எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு A2 Kids தமிழ் சேனல். எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆயிடுக்கும். புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருப்பாங்க. புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து 3rd ல இருந்து 4th போறேன். நீங்க வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் வந்து கிராஃப்ட் தான் பண்ண போறேன். என்ன கிராஃப்ட் அப்படின்னா ஜுவல்லரிஸ் தான் பண்ண போறேன். ஜுவல்லரிஸ் மாதிரி கிராஃப்ட் பண்ண போறேன். அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மாதிரி பிளெயின் நோட்டு, அதுக்கப்புறமா இந்த கம்மு, நெக்ஸ்ட் வந்து சிசரு, அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட்டுக்கு வந்து அந்த வாட்டர், அதுக்கப்புறமா பெயிண்ட்டு, ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறமா பென்னு, நெக்ஸ்ட் வந்து இந்த டேப்பு. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து செயின் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்கலாம் சிசர்ஸ் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. அப்படி சிசர்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு சிசர்ஸ் கட் பண்ணி தர சொல்லி நீங்கள் வந்து பண்ணுங்க. எனக்கு வந்து பழகிடுச்சு, அதனால வந்து நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் சிசர்ஸ் யூஸ் பண்ணும் போதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு வந்து இது கட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கியாச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப லாங்காக வேணும். அதனால வந்து இன்னொரு பேப்பரை வந்து இதே சைஸில் வந்து இன்னொன்று இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து இதோட சேர்த்து ஒட்ட போகிறோம். இது வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொன்று ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி இன்னொன்று நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து செலோ டேப் வச்சு இது மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். செலோ டேப் வச்சு இது ரெண்டத்தையும் இப்படி சேர்த்துட்டு இப்படி ஒட்டிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணியாச்சு. இப்போ வந்து சேர்ந்துச்சு இது ரெண்டும். இது வந்து நம்மளுக்கு வந்து உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து லாங்காக வந்து இது பண்ணிக்கலாம். என் கழுத்துக்கு இது மாதிரி தான் வேணும். சரி, இப்போ வாங்க நம்ம இங்கே டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணலாம். வந்து நம்ம பிங்க் கலர் வந்து இது அடிச்சு முடிச்சாச்சு பாருங்க. பிங்க் கலர் தான் அடிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டிசைனில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த கலர் தான் அடிக்க போகிறோம். இப்போ இந்த கோல்டு கலர் தான் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் இப்படி நினச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுக்கலாம். இது வந்து ரொம்ப தெரியாது, லைட்டாக தான் தெரியும். ஆனால் அந்த இந்த கிரீன் கலரை அது வந்து கொஞ்சம் நேரம் காயணும். காய்ஞ்ச அப்புறம் நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்கிள்ஸ் தான் பண்ண போகிறோம். குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக நல்லா ஒல்லியான இந்த மாதிரி இதை எடுத்து நம்ம நல்லா வந்து ரவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம்.
கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இப்போ நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். ஆனால் வந்து நம்ம இன்னும் பெயிண்ட் தான் வந்து அடிக்கணும். வந்து க்ரீன் கலர் அடிக்கலாம். ஏன்னா எல்லாமே சேமாக இருந்தால் வந்து கொஞ்சம் இது நல்லா இருக்காது. அதனால வந்து நம்ம இப்போ க்ரீன் அடிச்சுக்கலாம். இது நம்ம ரெண்டாவது வளையல் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு வளையலும் பண்ணியாச்சு. ரெண்டுமே பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ரெண்டையுமே கையில் போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கையில் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒட்டியானம் தான் செய்ய போகிறோம். ஒட்டியானம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடிச்சா வந்து டிசைனே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த ஃபிங்கர் வச்சு இப்படி புள்ளி வைக்க போகிறோம். வந்து இது வந்து கையிலையும் பண்ணலாம், இல்லைன்னா காட்டன் வச்சும் பண்ணலாம். உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இப்போ கையை வச்சு பண்ணுறேன். வந்து வாங்க புள்ளி வைக்க. வச்சு முடிச்சாச்சு பாருங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வேறு கலர் அடிச்சுட்டு கூட அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி புள்ளி கூட வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். வந்து இது டிசைன் போட்டு விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒட்டியானாக்கு டிசைன் பர்பிள் கலருக்கு தெரியறதுக்கு தான் நான் வந்து இது இந்த மாதிரி போடுறேன். பிங்கே அடித்தா வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து ப்ளூவையும் பிங்கையும் சேர்த்தா பர்பிள் வரும். ப்ளூக்கு மேலே பிங்க் அடித்தா பர்பிள் வர்றதுனால நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பிங்க்குக்கு வந்து நான் சும்மா இந்த பிங்க் கலர் இதை எடுத்து இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய புள்ளியாக வச்சுக்கலாம். நம்ம இப்படி வச்சுக்கிட்டா பிங்க் கலர் தனியாக, பர்பிள் கலர் தனியாக தெரியும். இப்போ வந்து அந்த ஒட்டியானத்துக்கு வந்து டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். இதனாலே நம்ம வந்து இது கீழே வந்து இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கணும் செல்லோ டேப்பில். வந்து போடும்போது அப்படியே அழகாக இப்படி தோங்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஒட்டிக்கலாம். இப்படி நம்ம வந்து இங்கே ஒட்டிக்கலாம். இங்கே பாருங்க, ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த செல்லோ டேப் பிச்சு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து வளைச்சி ஒட்டிக்கணும். இங்கே ஒட்டிக்கணும். நம்ம பின்னாடி இப்படியே ஒட்டி விட்டாதான் இப்படி பண்ணும்போது இங்கே வந்து இப்படி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு போட்டு காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஒட்டியானம். இப்போ வந்து எல்லாமே போட்டு பார்க்கலாம். வாங்க எல்லாமே போட்டு பார்க்கலாம். நம்ம
ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் செலவு பண்ண வேணாம். சும்மா நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி க்ரியேட்டிவாக அழகாக பண்ணலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சு தான் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகே, அப்படியே எங்கள் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.